வினை தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகாசபரி நாராயணசங்கராஜா பேசுகிறேன். 1ல இருந்து 31 நம்பர் வரைக்கும் எல்லாரும் ஏன் குணம் என்ன, ஏன் குணம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம கூப்புற கையெழுத்துப்படியும் கூப்புற சவுண்டு படியும் 2 ரகமா நம்ம இதுல பிரிக்கலாம். கையெழுத்துப்படி ஒரு குணம், கூப்புற சவுண்டு படி ஒரு குணம். அதுல உங்களுடைய நம்பர் வழி அதே 1ல இருந்து 31க்குள்ள உங்க நம்பரை தெரிஞ்சுக்கலாம். இது எளிமையா இருக்கும். இவ்வளவு நாள் உங்க டேட்டா பர்த் போட்ட குளம் மட்டும் நான் இப்படித்தான் சொல்லி எல்லாமே அதை மட்டும் அவங்க லைக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய நம்பர் அதெல்லாம் இருக்கா, தப்பா இருக்கா, அந்த 31க்குள்ள உங்க நம்பர் என்ன நம்பருங்கிறத நிறைய பேருக்கு இது சில நியூமராலஜி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். வீட்டுல சாதாரணமா இதை பத்தி ஃபுல்லாவே தெரிஞ்சுக்கிறாதவங்களுக்கு ஒரு எளிமையா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சப்த ஒளியில நம்ம முதலே சொன்ன மாதிரி 2, 4, 7, 8 ஒரு தோஷம், 1, 5, 6, 9 ஒரு சாதிக்கக்கூடிய நம்பர். அப்படி ஒரு கால்குலேஷன் தான் ஒரு ஷார்ட்டான ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பிரபலமான பேரை மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரையில போட்டிருக்கேன். இன்னும் சில பேர் நிறைய சாதனைக்குரிய நம்பர்லாம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரையில மட்டும் போட்டிருக்கேன். ஆகையால் இந்த நம்பர்ல உங்களுடைய நம்பர் என்னங்கிறத ஒரு பாப்புலேஷன் நம்பர் போட்டிருக்கேன். உங்க நம்பர் இல்லைன்னாலும் நீங்க அடுத்த தனிப்பட்ட முறையில் என்ன தனியா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம சப்த ஒளிப்படி உங்க பேரு தப்பா ரைட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கால்குலேஷன்ல போட்டுறத தெரிஞ்சுக்கிறோங்க. இதுலயே நம்ம 2, 4, 7, 8 இதுவும் நம்ம ஒரு தோசை மிகுந்த நம்பருன்னு சொன்ன மாதிரி சப்த ஒளிப்படி இந்த பேர் கூட உங்களுக்கு சுமாரான நம்பர். கூப்பிடுற சவுண்டை மாற்ற முடியாது, கையெழுத்து மூலமா மாத்திக்கலாம். முதல்ல அடுத்து 1, 3, 5, 6, 9 இது இயல்பாவே நம்ம 3ஆம் நம்பர் மட்டும் சுமாரான ஒரு ஆமை வேகம்னு சொன்னோம். மற்ற 1, 5, 6, 9 கூட சாதனைக்குரிய நம்பர் என்று சொல்லியிருக்கோம். இவங்களோட உசுத்தத்துறதுக்கு இயல்பாவே சப்த ஒளிப்படியே நல்லா இருக்கல, அவங்களே ஊக்கமா எழுந்திருவாங்க. 1, 5, 6, 9 போறோம். மற்றபடி நம்ம பெரும்பாலும் தோசை எடுக்கல 2, 4, 7, 8 அதுல ஒரு ஷார்ட்டான பேரை அவங்களுக்கு லாங் ஷார்ட்ல தெரியலன்னா உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன், அதை காதல வாங்கிக்கோங்க. ரஜினி 10, ரவி 10, ரவி 10, விஜய் 10, ராஜு 10, ராகவன் 19, கண்ணன் 19, மாலதி 19, லட்சுமி 19, சாந்தி 19. இது ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு ப்ரோக்ராம்ல 1ல இருந்து 31க்குள்ள போட்ட மாதிரி இந்த சப்த ஒளிப்படி உங்க நம்பர் என்னங்கிறத நீங்க அதுல போய் தெளிவா உங்க பேரை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புலதான் நம்ம போட்டிருக்கோம். சிவா 11, மணி 11, பிரிய அம்பிகா 11, பானு 11, மலர் 11, ரமேஷ் 20, கவிதா 20, தனுஷ் 29. இந்த 2ஆம் நம்பருக்குரிய குணநலங்கள்ல நீங்க அந்த ப்ரோக்ராம்ல நம்ம அதுல சொன்ன மாதிரி நீங்க அதிலேயே நீங்க குணநலங்களை தெரிஞ்சுக்கோங்க. ராவியா 12, அஜித் 12, அனு 12, சரோஜினி 21, சுந்தர் 21, மூர்த்தி 30. இவை இயல்பாவே இவங்கள் கூட ஒரு நம்ம 3ஆம் நம்பர்ல சொன்ன மாதிரி இவங்க ஏறக்க குணம், சேவை மனப்பான்மை எல்லாமே இந்த 3ஆம் நம்பருக்கு பொருந்தும். அபி 4, சேகர் 13, திவ்யா 13, பிரியா 13, ஜெயா 4, செல்வம் 22, செல்வராஜ் 22, ராஜேஸ்வரி 22, முருகா 22, நாராயணன் 22, கணேஷ் 22, ராதா 13, ரதி 13. இந்த நம்பர் சொன்ன அத்தனை பேருக்குமே ரொம்ப சரியா ஸ்கின் அலர்ஜி இருக்கும். சப்த ஒளிப்படி 4ஆம் நம்பர் வந்துட்டாலே இவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கும். ராகுவோட தாக்கம் இருக்கிறதுனால இந்த நம்பர்காரங்களுக்கு இயல்பாவே சப்த ஒளியை மாற்ற முடியாது, கையெழுத்த மாற்றலாம். இது ஒரு உதாரணமா நீங்க செட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பேருக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த தொடர்பு கம்பல்சரியா ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அடுத்து ராஜா 5, ராஜ் ராஜி 5, அனு அருண் 14, லதா 14, ஜெயக்குமார் 23, தினேஷ் 23, ஸ்ரீ 6, குமார் 15, கார்த்தி 15, மல்லிகா 15, சுரேஷ் 24, சுமதி 24, சத்யா 15, கலா 7, பாலா 7, தேவி 16, சித்ரா 16, முத்து 25, சரவணன் 25, கோமதி 25, ரவிக்குமார் 25.
இந்த 7ஆம் நம்பர்ல கூட நம்ம என்னென்ன காரியத்தடைங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம்ல விளக்கங்களை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். அதிகமான தடைகள் பார்க்கறது இந்த சப்த ஒளிப்படி. இவங்களுக்கு ஆல்ரெடி ஆன்மீகம் ஏறும் இறங்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த அதிகமா 25ஆம் நம்பர்காரங்களுக்கு பூரம் பார்த்தீங்கன்னா, பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட திட்டு வாங்குறது, ஆணா இருந்தா பெண்கிட்ட திட்டு வாங்குறது, இந்த பேரு சம்பந்தப்படும். அடுத்து ஜெயா 8, சசி 8, ராஜேஷ் 17, கார்த்தி 17, நாராயணா, இந்த நாராயணன்கிறதுக்கு 22. கூப்பிடல நம்ம வந்து ஒரு நாராயணான்னு கூப்பிடல ஒரு எண் கட்டாயிரும். அவங்களுக்கு ஆல்ரெடி 17. செந்தில் 26, சிவகுமார் 26, காயத்ரி 17. இவங்களுக்கு எல்லாமே மன அழுத்தத்துல இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்து ராணி 9, ரம்யா 9, ஜோதி 18, கார்த்திகா 18, செல்வி 18, முருகன் 27. இது இப்ப நம்ம முருகன்கிற பேர் தமிழ்நாட்டில் அதிகமா யூஸ் பண்றோம். 27ங்கிற முருகருக்கு அழகான ஒரு சாதனைக்குரிய பேரு. ஆனா நம்ம வந்து முருகா அப்படின்னு கூப்பிடல 22ஆம் மாதிரி இருக்கு. இப்ப முருகான்னு கூப்பிடல அந்த 22 ஒரு எண் கட்டானதுனால இது ஒரு தோசை இந்த நம்பரா மாறி இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல முருகரோட பேரை அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக இல்லாம ராஜேஸ்வரின் பேர் 22 இருக்கு. ராஜேஸ்வரிங்கிற பேரை ராஜின்னு கூப்பிடல 5ஆம் நம்பரா மாறிடும். இதுல உள்ள நெகட்டிவ் அங்க பாசிட்டிவா மாறிடும். இங்க உள்ள பாசிட்டிவ் கட் ஆனதுனால ஒரு தோசை மிகுந்த நம்பரா மாறிடும். இப்ப நாராயணாங்கிறதுக்கு கூப்பிடலையும் மைனஸ் இருக்கு, நாராயணன் கூப்பிடலையும் கூப்பிடா எண் சேர்த்தாலும் சேர்க்கலைனாலும் அந்த சப்த ஒளிப்படி ஏதோ ஒரு பாதிப்பு அந்த நம்பருக்கு சம்மந்தப்படுது. இதெல்லாம் தெய்வங்களுடைய பேரு தான். ஆனா நம்ம இந்த நம்பர் கால்குலேஷன்ல தப்போ ரைட்டோ இந்த விஷயங்கள் உள்ளது ஒரு தவறு நடக்க எனக்கு தெரிஞ்ச வரையில் என் அனுபவத்துல இது கிடைக்க தவறுகள் எது இருக்க வாய்ப்பில்லை. இந்த அனுபவத்துல உள்ள அனைத்தும் 23 வருஷ அனுபவங்கள்ல நான் பட்ட ஒரு ஷார்ட்டான விளக்கங்களை கொடுக்கணுங்கிற ஆர்வத்துல உங்களுக்கு இதை என் பேருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அந்த சப்த ஒளியில பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிற காட்டுறதுக்காகத்தான் இதை ஒரு சின்ன விளக்கங்களை நம்ம கொடுத்துக்கிட்டோம். அடுத்து வர்ற தொடர்ல ஒரு புதுமையான ஒரு தொடர்ல நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம சப்த ஒளியில இதுல பாதிக்கப்பட்டவங்க சிலவங்க இன்சிலா போடல பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா இப்ப வந்து முருகாங்கிறதுக்கு அடுத்து வந்து முருகாங்கிறதுக்கு 27 இருக்கிறவங்க இப்ப இதுல வந்து ஒவ்வொரு அப்பா இன்சில சேர்க்கல இந்த நம்பர் கால்குலேஷன் படி அது நம்பர் மாறுபடும். ஆகையால இதுல ஒரு பெருசா நீங்க இதை வந்து நம்ம சப்த வழியை வந்து யாரும் மாற்ற முடியாது. ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை கொடுத்துக்கிட்டோம். கையெழுத்துல மாத்தினால் குணநலங்கள் மாறும், நம்ம மனநிலையும் மாறும். என் அனுபவத்துல உண்மை. அடுத்த விளக்கங்களை நம்ம கையெழுத்து ரீதியா உள்ள குணநலங்களை அடுத்த வளரும் துறையில தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். தீர்க்கும் நாயகனே, வினை தீர்க்கும் நாயகனே.